வீர மரணமடைந்த ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் பொதுச் செயலாளர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள். இதற்கு பிறகு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள்? லெபனான் போர் முனையிலிருந்து பின்வாங்கப் போகின்றார்களா? தலைவர்கள் வீழ்வதனால் எதிர்ப்பு முழுமையாக தோல்வி அடைந்து விடுமா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெற்றி அடைந்து விடுமா? கொண்டாட்டங்களை மேற்கொள்ளும் ISIS பயங்கரவாதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிகளும் போர்க்குற்றவாளி நெட்டன்யாகுவும். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை. வீர மரணமடைந்த ஈரானி IRGC குதுஸ் படையினுடைய தளபதி. காசாவின் யுத்த களமும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும். சில முக்கியமான அவசரமான செய்திகளை நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றேன். யூடியூப் தளத்திலே காணொளிகளை பதிவிட்டாலும் அவசரமாக நடைபெறக்கூடிய சில முக்கியமான செய்திகளை நான் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றேன். மேலும் டெலிகிராம் சேனலுடைய லிங்கினை கீழே பதிவிட்டுள்ளேன். முடியுமானவர்கள் டெலிகிராமினூடாக இணைந்து கொள்வதன் மூலம் சில முக்கியமான செய்திகளை அவசரமாக பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு என்னுடைய பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த மின்தடையின் காரணமாக குறித்த செய்திகள் தொடர்பான தகவல்களை அவசரமாக வெளியிட முடியவில்லை. இந்த தாமதத்திற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்து கடந்த திங்கட்கிழமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் தலைவர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை படுகொலை செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. மேலும் அவசரமாக சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை படுகொலை செய்வதற்கான அனுமதியினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமைச்சரவையானது போர்க்குற்றவாளி நெட்டன்யாகுவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அமைச்சருக்கும் வழங்கியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹசன் நஸ்ருல்லா அவர்களை தற்போது தான் படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. 2006ஆம் ஆண்டு லெபனான் யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹசன் நஸ்ருல்லா அவர்களை படுகொலை செய்வதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. எப்படியாவது ஹசன் நஸ்ருல்லா அவர்களை படுகொலை செய்துவிட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மறைமுகமான எல்லா விதமான சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக அதிகளவான உளவாளிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே களமிறக்கி இருந்தது. இதனால் அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் 2006ஆம் ஆண்டிலிருந்து பாதுகாப்பான இடங்களிலேயே வசித்து வந்தார். ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதைகளும் தொடர்ச்சியாக மாற்றம் செய்யப்பட்டு வந்தன. லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதைகளில் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் பாதுகாக்கப்பட்டார். அவருடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக அவர் இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதைகளுடைய தளங்கள் மாற்றப்பட்டன. எனவே கிட்டத்தட்ட 18 வருடங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹசன் நஸ்ருல்லா அவர்களை படுகொலை செய்வதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. இந்த முயற்சிகளினுடைய ஒரு பகுதியாகத்தான் நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹியா பிரதேசத்தினை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தஹியாவின் மத்திய நகர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 6 குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு F-35 போர் விமானங்கள் மூலமாக இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த வான்வழி தாக்குதல்களுக்கு அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. 15 நிமிடத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் 6 கட்டிடங்களை இலக்கு வைத்து 83க்கும் அதிகமான பங்கர் பஸ்டர் வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஒவ்வொரு பங்கர் பஸ்டர் வெடிகுண்டும் 1 டன் நிறையுடையதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே 100 டன் பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 6 கட்டிடங்களுக்கு மேலாலும் வீசியுள்ளது. இதனால் 6 கட்டிடங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த கட்டிடங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதைகளும் இடிந்து விழுந்துள்ளன. அதாவது ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் நிலத்தடி சுரங்கவழி பாதைகளிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டளை தளம் ஒன்று இந்த 6 கட்டிடங்களுக்கு கீழாலும் அமைய பெற்றுள்ளன. இதனால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. சாதாரணமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 10க்கும் குறைவான பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி இருந்தால் குறித்த சுரங்கவழி பாதைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெருந்தொகையான பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுகளை பயன்படுத்தியதன் விளைவாகத்தான் குறித்த கட்டிடங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய நிலத்தடி சுரங்கவழி பாதைகளும் முழுமையாக தகர்க்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் நிலத்தடி சுரங்கவழி பாதையில் இருக்கக்கூடிய குறித்த கட்டளை தளத்திற்கு நேற்றைய தினம் வருகை தருகின்றார் என்கின்ற உளவு தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெற்றுக் கொண்டுள்ளது. இவ்வளவு நாளாக பாதுகாப்பாக ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் வேறு சுரங்கவழி பாதைகளுக்குள் இருந்தாலும் நேற்றைய தினம் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் குறித்த சுரங்கவழி பாதை கட்டளை தளத்திற்கு வருகை தருவது தொடர்பான முக்கியமான உளவு தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் நிலத்தடி சுரங்கவழி பாதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய குறித்த கட்டளை தளத்திலே ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் மாத்திரமல்லாமல் இன்னும் சில முக்கியமான தளபதிகளும் இருந்துள்ளார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய
ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இந்த படுகொலை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த படுகொலை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்தினை சுற்றி 1 கிலோமீட்டர் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களையும் இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள போவதாக அறிவித்திருந்தது. இதனால் அவசரமாக அனைவரும் வெளியேறுமாறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அதிகளவான மக்கள் வெளியேறுவதற்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. 30க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலினால் மாத்திரம் 100க்கும் அதிகமானோர் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 250க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் லெபனானுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்திலே சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற எந்தவிதமான தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் தொடர்ச்சியான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஹைஃபாவின் கிழக்கு தொடக்க மேற்கு பிரதேசம் முழுவதும் 400க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான பாதி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பல வீடுகள் சிதைக்கப்பட்டிருந்தன. மேலும் தீப்பரவலும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் 20க்கும் அதிகமான நிலத்தரகர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து நள்ளிரவு வேளையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானின் மேற்கு பிரதேசமான டயர் பிரதேசத்தினை இலக்கு வைத்து 100க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கடற்படையின் மூலமாகவும் டயரின் மேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களிலும் 50க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானினுடைய சரக்கு விமானம் ஒன்று அவசரமாக லெபனானில் தரையிறங்குவதற்காக வருகை தந்திருந்தது. இந்த சமயத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது. ஈரானினுடைய விமானம் பெய்ரூட்டில் களமிறங்குமாக இருந்தால் நாங்கள் ஒட்டுமொத்த விமான நிலையத்தையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விடுவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதைத் தொடர்ந்து லெபனானினுடைய போக்குவரத்து அமைச்சர் ஈரானின் விமானத்தினை தரையிறங்குவதற்கு விடவில்லை. இதனால் ஈரானிய விமானம் திரும்பிச் சென்று விட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினால் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் அவரை ஈரானுக்கு அழைத்துச் செல்வதற்காகத்தான் ஈரானினுடைய சரக்கு விமானம் வருகை தந்திருக்கலாம் என்றும் இதனால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானினுடைய சரக்கு விமானங்களை களமிறக்க விடவில்லை என்றும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் இன்று மாலை வரை ஒரு பதற்றமான சூழ்நிலையே காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எங்களுடைய வான்வழி தாக்குதல்கள் வெற்றி பெற்று விட்டன, சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விச்சாரண உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் வீரமரணம் அடைந்து விட்டார் என்கின்ற செய்தியினை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருந்தார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதலிலே ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய பொதுச் செயலாளர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார். ஒரு வீரமான தலைமையினை, உறுதியான தலைமையினை சர்வதேச இஸ்லாமிய சமூகம் இழந்துவிட்டது. பலஸ்தீனிய மக்களுக்காக யுத்த களத்திலே போராடிய உறுதியான ஒரு தலைமையினை பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் இழந்து விட்டார்கள். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீனிய போருக்கு ஆதரவாகவும் லெபனான் போர் முனையை திறந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பலத்த சேதங்களை ஏற்படுத்தி வந்த ஒரு உறுதியான தலைமையினை பலஸ்தீனிய மக்கள் இழந்து விட்டார்கள். பலஸ்தீனிய மக்களையும் அல் குதுஸையும் மீட்கும் போராட்டத்தில் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் வீரமரணம் அடைந்து விட்டார். உண்மையிலேயே இந்த இழப்பானது பலஸ்தீனிய மக்களுக்கும் ஒட்டுமொத்த சர்வதேச முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். ஹிஸ்புல்லாவின் தலைமைகள் எப்போதும் மற்றவர்களுக்கு முன்பாக தங்களுடைய சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்துள்ளார்கள். அத்தோடு வீரமரணம் அடைந்திருக்கக்கூடிய சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் உண்மையான வெற்றியினை பெற்று விட்டார் என ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். அவர் ஒரு உன்னதமான எதிர்ப்பின் தலைவர், ஒரு பெரிய தியாகியாக, ஒரு துணிச்சலான வீர தலைவனாக, உண்மையுள்ள விசுவாசியாக இறைவனின் இருப்பிடத்திற்கு சென்றுள்ளார். ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் மற்றும் வீரமிக்க தியாகிகளுடன் சேர்ந்துள்ளார். அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக எதிர்ப்பை வழிநடத்தினார். 1992ஆம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக லெபனானை பாதுகாப்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்காகவும் பலஸ்தீனிய தேசத்தினை மீட்டெடுப்பதற்காகவும் அல் குதுஸை மீட்டெடுப்பதற்காகவும் போராடியுள்ளார். நாங்கள் வீரமிக்க தியாகி சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை வாழ்த்துகின்றோம். பலஸ்தீனத்திற்கான அல் குதுஸிற்கான பாதையில் அவர் வீரமரணம் அடைந்துள்ளார். அதே போன்று அவரோடு இணைந்து கொண்ட ஏனைய தியாகிகளுக்கும் நாங்கள் இரங்கலை தெரிவித்து ஆசீர்வதிக்கின்றோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினை எதிர்கொள்வதிலும் காசா மற்றும் பலஸ்தீனத்தை ஆதரிப்பதிலும் பலஸ்தீனிய மக்களை ஆதரிப்பதிலும் லெபனானையும் அதனுடைய மக்களையும் பாதுகாப்பதிலும் நாங்கள் எங்களுடைய தியாகத்தினை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என குறித்த அறிக்கையிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெரிவித்துள்ளார்கள். அதே போன்று ஹமாஸினுடைய தலைமைகளும் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுக்கு இரங்கலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்கள். காசாவில் இருக்கக்கூடிய ஏனைய பலஸ்தீனிய போராட்ட குழுக்களும் யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய வீர மரணத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து லெபனான் மக்களுக்கு முழுமையான ஆதரவினை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு தியாகி சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடன் தெற்கு லெபனான்
லெபனான் பிரதேசத்திற்கு தளபதியாக இருக்கக்கூடியவரும் வீரமரணம் அடைந்துள்ளார். மேலும் குறித்த தாக்குதலிலே ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய முக்கியமான தளபதி ஒருவரும் வீரமரணம் அடைந்துள்ளார். மேலும் இவர்களோடு சேர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இன்னும் 2 தளபதிகளும் போராளிகளும் வீரமரணம் அடைந்திருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இது ஒரு புறம் இருக்க, தியாகி சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் வீரமரணம் அடைந்ததை தொடர்ந்து பல பிரதேசங்களில் வெற்றி கொண்டாட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறிப்பாக சிரியாவினுடைய இத்லிப் பிரதேசமானது ISIS பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் வெற்றி கொண்டாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். தியாகி சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை படுகொலை செய்ததற்காக ISIS பயங்கரவாதிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்கள். இதே போன்று அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவானவர்களும் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய படுகொலை தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே கொண்டாட்டங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இவை தொடர்பான காணொளிகளும் வெளியாகி இருந்தன. நாங்கள் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை வெற்றிகரமாக படுகொலை செய்துவிட்டோம், ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் என போர்க்குற்றவாளி பயங்கரவாத நெட்டன்யாஹுவும் இராணுவ தலைமைகளும் கொண்டாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அடுத்து இதற்கு பிறகு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் என்ன செய்ய போகின்றார்கள்? லெபனான் போர் முனையிலிருந்து பின்வாங்க போகின்றார்களா? இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தப் போகின்றார்களா? பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான தாக்குதல்களை நிறுத்தப் போகின்றார்களா? இந்த போரிலிருந்து முழுமையாக பின்வாங்க போகின்றார்களா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. தியாகி சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளராக 1992ஆம் ஆண்டே தெரிவு செய்யப்பட்டார். அதற்கு முன்பு தியாகி அப்பாஸ் மௌசவி அவர்களே ஹிஸ்புல்லா ராணுவத்தினை வழிநடத்தினார். 1992ஆம் ஆண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் தியாகி அப்பாஸ் மௌசவி அவர்கள் வீரமரணம் அடைந்தார். மேலும் அவரோடு சேர்ந்து பல தலைமைகளும் வீரமரணம் அடைந்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பத்திரிகைகள் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஹிஸ்புல்லாவின் வசதியான விளையாட்டு மைதானத்திலே மேற்கொண்டு வரக்கூடிய மோதல்களின் சகாப்தம் இன்றோடு முடிவடைந்து விட்டது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய கதையானது தற்போது முழுமையாக முடிவடைந்து விட்டது. நாங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் பொதுச் செயலாளர் அப்பாஸ் மௌசவி அவர்களை வெற்றிகரமாக படுகொலை செய்துவிட்டோம். இதற்கு பிறகு ஹிஸ்புல்லா ராணுவத்தினால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. அவர்களால் எங்களை இலக்கு வைத்து எந்த விதமான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் அதற்கு பிறகு புதிய தலைவராக பதவியேற்ற சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தின் போதும் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தின் போதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை துரத்தி அடித்திருந்தார். தெற்கு லெபனான் பிரதேசத்தினை முழுமையாக பாதுகாத்தார். எனவே தற்போது சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார். மேலும் இவருடைய வெற்றிடத்திற்காக இன்னும் ஒரு புதிய தலைவர் தெரிவு செய்யப்படுவார். நான் ஏற்கனவே கூறியது போன்று எதிர்ப்பானது தலைமைகளில் தங்கியிருப்பதில்லை. ஒவ்வொரு தலைமைகள் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகும் எதிர்ப்பானது பல மடங்கு உறுதியாக மாறியுள்ளது. பல தசாப்தங்களாக நடைபெற்று வரக்கூடிய வரலாறு இதனை தான் உணர்த்துகின்றது. எனவே ஹிஸ்புல்லா ராணுவத்தின் பொதுச் செயலாளர் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் வீரமரணம் அடைந்திருந்தாலும் அவருடைய வெற்றிடத்திற்கு இன்னும் ஒரு தலைவர் நியமிக்கப்படுவார். தியாகி சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடன் இந்த போராட்டமானது நின்று விடப் போவதில்லை. பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான அல் குதுஸை மீட்டெடுப்பதற்கான இந்த போராட்டமானது தலைமைகளுடைய படுகொலைகளோடு நின்று விடுவதில்லை. தற்போது வரை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று மாலையிலிருந்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹைஃபா பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் 150க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களையும் ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராக இருப்பதாகவும் லெபனானினுடைய அல் அக்பர் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. எனவே இந்த போராட்டமானது இத்தோடு நின்று விடப் போவதில்லை. தியாகி சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய இழப்பானது பேரிழப்பாக இருந்தாலும் ஒரு பொழுதும் அல் குதுஸை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் ஓயப் போவதில்லை. அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் இன்றைய தினம் ஒரு வாசகம் ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். தலைவர்கள் வீழ்த்தப்பட்டால் புதிய தலைவர்கள் உதயமாகுவார்கள் என குறித்த வாசகத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். காசாவின் யுத்த காலத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் நெட்சரின் பிரதேசத்தினை இலக்கு வைத்து அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஏனைய போராளி குழுக்களும் ஒன்றிணைந்து 10க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று அல் கஸாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே அதிரடியான ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் யாசின் ஏவுகணை மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதனோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல் அக்ஸா படையினரும் உமர் அல் காசிம் படையினரும் ஒன்றிணைந்து கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்தில் RPG ஏவுகணை மூலமாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலே கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். அதே போன்று அல் அக்ஸா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 6 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் 2 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று 20க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.